கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் திருப்பூரை சார்ந்த தினகரன் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவர்கள் கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், கணவர் ரட்சிக்கப்படணும், காரணமில்லாத தொடர்புகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும், காரணமில்லாத பிரச்சனைகள் எல்லாம் மாற வேண்டும், காரணமில்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க கேட்டதை போல கர்த்தர் குடும்பத்தை ரட்சிக்க போகிறார். காரணமில்லாத எந்த பாவ கிரியைகளும் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் அந்த குடும்பத்தை நிரப்பணும். எல்லாம் என்னோடு கூட இணைந்து எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பன், திருப்பூரில் இருக்கிற அன்பு சகோதரர் தினகரன் அவருடைய குடும்பத்திற்காக, மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறோம். குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். அன்பு சகோதரர் தினகரன் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும். தேவையில்லாத பிசாசின் கிரியைகள் தொடர்புகள் அத்தனையும் அழிக்கப்பட வேண்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக எமக்கு கோடி ஸ்தோத்திரம். குடும்பத்தை ரட்சித்து அபிஷேகித்து ஆசீர்வதித்தருளுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, சோதனையை தாங்க பலனை கொடுப்பேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சோதனை உண்டு. சோதனை இல்லாத ஒரு மனிதனையும் இன்றைக்கு நம்ம பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம சோதனை வேண்டாண்டவரே அப்படின்னு ஜெபிக்கக்கூடாது. ஏன்னா சோதனையில் தான் கர்த்தர் ஒரு ஜெயத்தையே கொடுக்க போகிறார். எல்லார் வாழ்க்கையிலும் சோதனை உண்டு. ஆனால் சோதனையை ஜெயிக்க, சோதனையை தாங்க பலனை ஆண்டவரிடத்துல கேளுங்க. சோதனையை சகிக்க, தாங்க, தப்பித்து கொள்றக்கூடிய பலனை கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் செய்வார். 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை. சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளத்தக்கதாக பலனையும் போக்கையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பான். சோதனையை தாங்கக்கூடிய பலன், சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வழி, இந்த ரெண்டையும் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறார். சோதனையை ஜெயிக்கக்கூடிய பலனையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை வந்துச்சா வரலையான்னா வந்தது. அந்த சோதனை அனுமதித்தது யார் தெரியுமா? ஆவியானவர். யாரிடத்துல என்ன சூழ்நிலையில் சோதனைன்னா பிசாசிடத்துல தான் சோதனை. பாருங்க, நீங்கள் மத்தேயு 4வது அதிகாரத்தையும் லூக்கா 4வது அதிகாரத்தையும் வாசித்து பாருங்க. மத்தேயு 4:1, லூக்கா 4:2 நீங்கள் வாசித்து பாருங்க. பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசுடைய கையில் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை பிடிச்சு கொடுக்கிறாரு. அதுதான் அதனுடைய அர்த்தம். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே இயேசு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். நல்ல கவனிங்க, வனாந்தரம் அப்படின்னா ஒரு சோதனை. யார் யார் வாழ்க்கையிலலாம் வனாந்தரத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனையை ஜெயிக்க
கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, சோதனையை தாங்க பலன் தாங்க, சோதனையை ஜெயிக்க பலன் தாங்க, சோதனையை சகிக்க பலன் தாங்க. இயேசு பிசாசை அவருடைய வார்த்தையினால் ஜெயித்தார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சோதனையை ஜெயித்தார், பிசாசை ஜெயிச்சார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சில சோதனைகள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு தான். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏன் எனக்கு இந்த சோதனை நம்ம கேட்குறோம்ல, அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு தான், உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். வேதாமத்தில் சோதிக்கப்பட்ட அநேக நபர்களை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாம், ஆதியாகமம் 22வது அதிகாரம் 1 நீங்கள் வாஸ்து பாருங்கள், 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்கள். அந்நாட்களுக்கு அப்புறவு கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமை சோதித்தார். உன்னுடைய ஒரே மகன், ஒரே புத்திரனை எனக்காக பலி செலுத்து. அவனை கொல்றதுக்காக அல்ல, ஆசீர்வதிப்பதற்காக. அந்த சோதனையில் ஆபிரகாம் ஜெயிச்சார். நட்சத்திரத்தை போல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும், கடற்கரை மணலை போல பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆதியாகமம் 22:1-2 வசனத்தில் சோதிச்சார். ஆதியாகமம் 22:17-18 வசனத்தில் நட்சத்திரத்தை போல எண்ண முடியாத, கடற்கரை மணலை போல எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை கிருபையாய் கர்த்தர் கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். அப்போது சோதனையை தாங்குவதற்கு பலன், சோதனையை ஜெயிப்பதற்கு பலன், சோதனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்குரிய பலன் இன்றைக்கி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க போகிறாரு. இந்த சோதனை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை கொண்டு வரும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இதை தாங்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எபிரேயர் 2:18, இயேசுதாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் சோதனை வருமோ அப்பெல்லாம் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு முறை ஒரு ஃபேமிலி என்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக கண்ணீரோடு, மிகுந்த கண்ணீரோடு வந்திருந்தாங்க. சொன்ன காரியம், ஐயா என் மகனுக்கு நிச்சயம் பண்ணும் பொழுது நாங்கள் ஹாப்பியாக இருந்தோம், பணப்பிரச்சனை எதுவுமே இல்லை. 3 மாதத்தில் என்ன சோதனை நடந்ததுன்னு தெரியாது, பணப்பிரச்சனைகளை மாட்டிட்டோம், எங்கள் வீடை விற்க வேண்டிய சிச்சுவேஷன், திருமணத்தை எப்படி நடத்த போகிறேன்னு தெரியாது, கடன் பிரச்சனை எப்படி சமாளிக்கப்படும் தெரியாது, சோதனை. அப்போ தான் நான் சொன்னேன், சோதனையை தாங்கக்கூடிய பலனையும், சோதனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழியையும், சோதனையில் உதவி செய்யக்கூடிய கிருபையும் கர்த்தர் உங்களுக்கு தருவா. கதறினாங்க. ஆச்சரியம், அற்புதமாய் திருமணம் நடந்துச்சு, வீடு விற்கலை, சோதனையிலேருந்து ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டா. உங்களுக்கும் செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பானே, யார் யாரெல்லாம் சோதிக்கப்படுகிறார்கள் அத்தனை பேரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை, சோதனையை ஜெயிக்கக்கூடிய கிருபையை உதவி செய்திருங்க. அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவை. ஆமென், ஆமென். சோதனையை தாங்க பலனை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.